சார், அடுத்த கேள்வி. 2031 உதயநிதி ஸ்டாலினும் விஜய் அவர்களும் எதிரெதிர் களத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதோட தொடக்கம் தான் இப்போ உதயநிதி ஸ்டாலின் ஜெயிச்சு ஸ்டாலின் தோத்ததை. ஆமாம்மா, கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இது 2031 தான் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் விஜய் அவர்களும் இன்றைய தமிழக முதல்வர் விஜய் அவர்களும் எதிரெதிர் களத்தில் நிற்பாங்கன்னு. அது இப்போ 2026 நடந்துருச்சு. இப்போ இவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்காலத்தில் தான் திமுகவில் எதிர்காலத்தில் சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கிறாரு, தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டார். அப்போ விஜய் முதல்வர், இவர் எதிர்கட்சி தலைவர். அன்னைக்கு நடக்க வேண்டியது இன்றைக்கே நடந்திருக்கு. இது என் கணிப்பு சரியாக தான் வந்திருக்கு. காலம் கொஞ்சம் முன்னாடி நடந்துருச்சு, அவ்வளவுதான். ஒரு வீரனை, ஓட்டப்பந்தய வீரத்தின ஒரு 3 நிமிஷத்தில் தூரத்தை கடந்துடுறோம் நம்ம கணக்கு போடுறோம். அப்படிப்பட்ட தூரத்தை 1 நிமிஷத்தில் கடந்து வந்த மாதிரி தான். இதுக்கு உங்களுக்கு புராணத்திலேருந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நல மகாராஜா 7.5 சனினால் பாதிக்கப்பட்டு அந்த 7.5 சனி விலகும் காலம், அந்த ஒரு ராஜா கிட்ட சமையல்காரராக இருக்கார். தமயந்திக்கு மறு சுயமரம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு அந்த ராஜா கிட்ட தேரோட்டையாக இருந்து இவர் போயிட்டுருக்காரு. அப்போ அந்த ராஜா அவனுடைய தேர் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ராஜாவுடைய அங்கவஸ்திரம் கீழே விழுந்துருச்சு. நிறுத்து, அங்கவஸ்திரம் விழுந்துருச்சு அப்படின்னு தேர் பாகனாக இருந்த நலன் கிட்ட சொல்கிறப்ப அந்த நிறுத்து வஸ்திரம் எடுக்கணுங்கிற சொல்கிற நேரத்துக்குள்ளே அவர் 16 கார தூரத்தை கடந்துட்டார். 16 கார தூரம், ஒரு காத தூரம்ங்கிறது 10 மைலும்பாங்க. அப்போ ஒரு 16 மைல் காத தூரம்னா எப்படிங்க? அவ்வளோ சீக்கிரம் கடந்துட்டார். அந்த மாதிரி அந்த வேகம் கொஞ்சம் காலம் முன்னாடி நடந்துருச்சு, அவ்வளோதானே ஒழிய அந்த பலனில் எந்த தவறும் நடக்கலை. நான் சொன்னது நடந்திருக்கு, அவ்வளோதான். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களும் இன்று எதிரெதிர் களமாக எதிரெதிர் முனையில் நிற்கிறாங்கங்கிறது நடந்திருக்கு. அந்த விஷயம் மிக துல்லியமாகவே நடந்திருக்கு. அதை பற்றி நான் கொஞ்சம் எனக்கு அது கொஞ்சம் மகிழ்ச்சியான விஷயமாக தான் இருக்குது. அதில் என் கணிப்பு கொஞ்சம் சரியாக நடந்திருக்கு அப்படின்னு 80% சரியாக இருக்குங்கிற விஷயத்த நாம் அப்படி எடுத்துக்கங்க. நீங்கள் இப்போ நான் என்னுடைய நேயர்களுக்கு இந்த யூடியூப் மூலியமாக சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஜோதிட கலையில் மட்டும்தான் இந்த ஒவ்வொரு ஜோதிடருடைய கணிதம் ஒவ்வொரு மாதிரி வரும். ஒரு கணக்கு, ஒரு வாய்ப்பாடு கணக்கில் 4 × 4 அப்படின்னா 16 தான். எங்கே எடுத்தாலும் கூட்டல் கழித்தல் கணக்கு இதில் ஒரு கணக்கு போட்டால் யார் அந்த கணிதத்தை போட்டாலும் அது மாறவே மாறாது. அதனால தான் கணிதத்தில் 100க்கு 100 மார்க்கே எடுக்கிறாங்க. ஒரு பாயிண்ட் கூட வித்தியாசம் வராது கணக்கில். யார் எங்கே கால்குலேட்டரை வச்சு உலகத்தின் எந்த மூலையில் போட்டாலும் 4 × 4னா 16 தான், 4 × 7னா 28 தான் அப்படிங்கிற விஷயம் மற்ற எந்த துறையிலையும் இல்லாத அளவுக்கு இந்த ஜோதிட கலை இதில் மட்டும்தான் வித்தியாசங்கள் அதிகமாக வருது, கணக்குகள் தவறாகிறது. ஜோதிட கலைங்கிற விஷயம் என்றுமே பொய்யானது கிடையாது. அந்த ஜோதிட கலையை முழுமையாக புரிந்துக்காம, கணக்குகள் தெளிவில்லாமல், அல்லது ஒருத்தருடைய ஜாதகமோ அந்த சம்மந்தப்பட்டவர்கள் ஜாதகமோ ஒரு இதுவோ சரியாக கணிக்கப்படாமல், அல்லது ஜோதிடர்கள் அந்த கணிதத்தை சரியாக கணிக்கப்படாதனால தான் ஜோதிட பலன்கள் தவறுகிறது. இது ஜோதிடத்தை தவிர வேறு எந்த துறையிலையும் இந்த அளவுக்கு தோல்வி கிடையாது. ஒரு திரைப்படத்தை ஒரு இயக்குனர் எடுக்கிறாரு, ஒரே கதையை ஒரு இயக்குனர் எடுக்கிறாரு, அது தோல்வி அடையுது. அதே கதையை வச்சு இன்னொரு இயக்குனர் கொஞ்சம் வேறு விதமாக எடுத்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இது நிறையா படங்கள் இருக்குது. இதை நான் உதாரணத்துக்கு சொல்ல வரேன். அதுபோல் இந்த ஜோதிட கலையில் மட்டும்தான் இந்த வித்தியாச பேதங்கள் உண்டு. ஒரு ஜோதிடர் சரிங்கிறத இன்னொரு ஜோதிடர் தவறுங்கிறார். இந்த அரசியல் தேர்தல் விஷயத்தில் பல ஜோதிடர்கள் திமுக வெற்றி பெறும் அப்படின்னாங்க. அந்த கணக்குகளும் தவறாகிவிட்டன. பல ஜாம்பவான்கள் ஜோதிடர்களே திமுக தான் ஜெயிக்குன்னு சொல்லி தவறு நடந்தோன்னே மக்கள்கிட்ட மன்னிப்பும் கேட்டுக்கிட்டாங்க அவங்க. அதே போல தான் இந்த ஜோதிட கணக்கில் பல பேர் திமுக தான் வெற்றி பெறுனாங்க, அண்ணா திமுக வெற்றி பெறுனாங்க. ஆனால் தாவக வெற்றி பெறுன்னு சொன்னதில் மிக ஒரு சிலர் தான். அந்த ஒரு சிலர்களில் நானும் ஒருவன் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷமே. ஆனால் காலம் முன்னாடி நடந்துருச்சு அப்படிங்கிறப்ப மக்கள் ஒரு விஷயத்தில் எடுத்தங்க, ஒரு தனி மனித ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லுவதற்கும் பொதுவான இப்படி பல கோடி மக்களினுடைய மனோநிலையை கணித்து சொல்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் இந்த இதில் நடந்தது. அதனால் இந்த கணிப்புகள், என்னுடைய கணிப்புகள் 3 கணிப்புகளில் ஒரு கணிப்பு மட்டுமே தவறானது. அஇஅதிமுக முதலிடம் வரும் என்று சொன்னது மட்டுமே தவறாகிவிட்டது. மீதி 2 கட்சிகளை பற்றி நான் கணித்த கணிப்பும், தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களை பற்றி கணித்த கணிப்பும், தமிழக எதிர்க்கட்சி தலைவராக வந்திருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்
ஜாதகத்தை பார்த்து கணித கணிப்பும் சரியாகவே வந்திருக்கின்றன. 31 அப்படிங்கிறது 26 அவ்வளவுதானே ஒழிய மற்றபடி அந்த கணிப்புகள் சரியாகவே வந்துட்டு இருக்கின்றன. அந்த வகையில் எனக்கு நடந்த விஷயத்த நான் கொஞ்சம் சந்தோஷமாக எடுத்துக்கிட்டாலும், இந்த ஜோதிட கலையை பற்றி மக்களுக்கு சொல்கிற விஷயம், ஒரு ஜோதிடர் இந்த பலனை தவறாக சொல்லிட்டாரு, அப்படி அவருக்கு ஜோதிட ஞானம் இல்லை அல்லது ஜோதிட அறிவு இல்லை அப்படின்லாம் எடுத்துக்காதீங்க. காலம் எல்லா கணக்கையும் மாற்றிவிடும். அதற்கு உதாரணம் இன்னைக்கு இல்லை, மகாபாரத்திலேயே நடந்திருக்கிறது. மகாபாரத்தில் சகாதேவன் மிகச்சிறந்த ஜோதிட வல்லுனர், அவருக்கு சாஸ்திர கலையில் வல்லுனர். அவர்கிட்ட துரியோதனன் நாள் குறித்து கேட்குறாரு. வெற்றிக்கு மகாபாரத போருக்கு என் வெற்றிக்கு நாள் குறித்து கொடுங்கிறாரு. அமாவாசையில் களப்பலிட்டு நாளை தொடங்குங்கள் அப்படிங்கிறாரு. அவர் வெளியே போனோன்னா கிருஷ்ணர் அவர்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா அவர்கிட்ட சொன்னேன்னு. நான் இப்படி சொன்னேன், இந்த மாதிரி தான் நான் நாள் குறித்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா. அப்படி பகையாளிக்கு பஞ்சாங்கம் பார்த்துருக்கே அப்படின்னா அவர் கேட்குறாரு. அப்போ சகாதேவன் சொல்கிறார், யாராக இருந்தாலும் ஜோதிடனுடைய கடமை, எதிரியாக இருந்தாலும் தன்னிடம் கேட்கும் ஜோதிடத்துக்கு உண்மையாக பதில் உரைப்பவனே சிறந்த ஜோதிடன் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ அமாவாசைக்கு நாள் குறித்தா வெற்றி நிச்சயம். அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, சூரியனையும் சந்திரனையும் முதல் நாளே சந்திக்க வச்சிடுறாரு. அப்போ அன்னைக்கு பாண்டவர்கள் களப்பலி கொடுக்குறாங்க, மறுநாள் அவர் கொடுக்குறப்ப வருமானம். அப்போ அந்த இயற்கை திதியே மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருந்திருக்கு, கடவுளுக்கு இருந்திருக்கு. அப்போ தான் அவர் கிருஷ்ண பகவான் சொல்கிறாரு, எல்லாமே நீங்களே சரின்னு கணிச்சிட்டா அப்புறம் இறைவன் ஒருத்தன் நான் எதுக்கு இருக்கேன், கடவுள்னு நான் எதுக்கு அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதுபோல தான் எல்லாவற்றையும் ஜோதிடர்களாகிய நாங்களோ அல்லது எதிர்காலத்தை எடுத்து உரைக்கக்கூடிய மற்ற சில அனுமானம் உள்ளவர்களோ கணிச்சு சொல்லிட்டா அப்புறம் பிரபஞ்ச சக்தியோ அல்லது இறை சக்தியோ இல்லை அப்படிங்கிறது தான். அப்போ ஒரு ஜோதிடர்கள் கணக்கு பொய்யா போகிறதுக்கு 3 முக்கிய விஷயங்கள். அந்த சம்பந்தப்பட்ட ஜாதகத்தை அல்லது அந்த சம்பந்தப்பட்ட நிகழ்வின் கணிப்புகளை ஜோதிடர்கள் கணிக்க தவறுவது, அல்லது அது சம்பந்தப்பட்ட ஆழ்ந்த ஞானம் இல்லாமல் இருப்பது. இந்த 2 விஷயங்கள் மிக முக்கியம். அதற்கு மேலே அந்த சம்பந்தப்பட்ட யாரை ஜாதகத்தை எடுக்கிறோமோ அவங்க ஜாதகம் தவறாக இருப்பது. ஏன்னா இப்போ ஸ்டாலின் ஐயா ஜாதகமும் சரி, உதயநிதி அவர்கள் ஸ்டாலின் ஜாதகமும் சரி, விஜய் அவர்கள் முதல்வர், தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் ஜாதகமும் சரி, எல்லாமே நெட்டில் இருந்தது, விக்கிமீடியாவில் இருந்து, இப்படி புத்தகங்கள்லேருந்து எடுக்கப்பட்டது தான். அவங்க எங்ககிட்ட ஜாதகத்தை கொடுத்து பாருங்கள் இப்படின்னு சொன்னது அல்ல. அப்போ இதில் ஏற்படக்கூடிய முன்பின் வித்தியாசங்கள் கூட இப்படிப்பட்ட ஜோதிடர்களை கணக்கு தவறாக போவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதையும் மக்களுக்கு சொல்லிக்கிறேன், நம்ம நேயர்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.